ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரேடரோட சைக்காலஜி எரர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பெரும்பாலும் ஒரு பிகினராக வரவங்களும் சரி அல்லது ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சைக்காலஜிக்குள்ளே போய் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த சைக்காலஜி எரர்லேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், HDFC பேங்கு அதோட கிராஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது டெய்லி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ பெரும்பாலும் ஒரு பிகினராக வரவங்களுக்கும் சரி அல்லது ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களே கூட ஒரு சைக்காலஜிக்குள்ளே போயிட்டு அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு இருக்கும்போது இந்த உச்சில் தான் போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு டாப்பில் இருக்கும்போது தான் புட் ஆப்ஷன் எடுப்பாங்க அல்லது ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஷார்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எப்போவுமே உங்களுக்கு இந்தமாரி ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு அடுத்து ஒரு கேப் டவுன் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுன்றது ஒரு தியரி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இது ரிவர்சல் ஆகிட்டு நல்லா மேலே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு திங்கிங் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி இது பெருசாக கீழே இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே கீழே போகுமா அப்படின்ற ஒரு டவுட்டு அவங்களுக்குள்ளே வந்துடும். அந்த சைக்காலஜி எரர் அவங்களுக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி மேலே ஏறும், நாளைக்கு மேலே ஏறும், அடுத்த நாள் மேலே ஏறும், இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிடுச்சு, ஒரு நாள் கூடவா மேலே ஏறாது, கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் ஆப்ஷனே வந்து பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட சைக்காலஜி எரர். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அல்லது என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி இந்த விஷயத்தை வந்து நிறையா பேசியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த HDFC பேங்க் நிறையா ஃபாலோ ஆகிடுச்சு, இதுக்கும் கீழே இன்னும் கீழே இறங்குமா, இங்கேருந்து உங்களுக்கு புல் பேக் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் ஆப்ஷனுக்கே அவங்களோட மைண்டு போகும். அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஏதோ ஒரு காரணத்தினால இந்தமாரி மிகப்பெரிய ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ க்ரோஸ் அவங்க அந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் செல்லர் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்ற பட்சத்தில் தான் இந்த கேப் டவுன் வருது. அல்லது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனோ அல்லது இந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு பேட் நியூஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு செல்லர் உள்ளே வருவாங்க. அப்போது ஒரு இடத்துல செல்லர் ஹெவியாக உள்ளே வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த மார்க்கெட் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே செல் பண்ணுற மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கும், பை பண்ணுற மார்க்கெட்டு தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பை ஆகிற மார்க்கெட்டில் போயிட்டு செல் ஆகுன்னு சொல்லி நீங்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறதும், செல் ஆகிற மார்க்கெட்டில் வந்து பை ஆகுன்னு சொல்லி நீங்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறதும் இது வந்து ஒரு ஹியூமன் எரர் தான். ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டப் இது வந்து ஆப்போசிட்டாக அவங்க மைண்ட் செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போவுமே செல்லான மார்க்கெட்டு தான் இன்னும் அகைன் செல் ஆகும், அதே நேரத்தில் பையான மார்க்கெட்டு தான் இன்னும் அகைன் பையிங் ஆகும். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த HDFC பேங்கு. இந்த HDFC பேங்கை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டேட்டாவோட அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு HDFC பேங்கு 990 ஃபால் ஆனது தொடர்ந்து எவ்ரிடே செல் பாருங்கள். தொடர்ந்து மேலே போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலும் அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து செல் ஆகிட்டே இருக்குது. இந்த பாயிண்டில் கூட பாருங்கள் 3 கேண்டில் கேப் டவுன்லேருந்து பாசிட்டிவாக போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் வந்து பாசிட்டிவாக போகல. பாசிட்டிவ் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகல. ஓகேங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கேப் டவுன் ஆகுது, கேப் டவுன்லேருந்து பாசிட்டிவ் வைக்குதே தவிர அதனால் இந்த கேண்டில் க்ரீன் காட்டுதே தவிர ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகலன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 3 டேஸ் வந்து க்ரீன் கேண்டில் காட்டினாலும் இன்றைக்கி பாருங்கள் ரெட் கேண்டில் பெரிய லெவலில் ஒன் சைடு ரேலி செல்லிங்காக தான் வந்திருக்கு. அப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட்டப் என்ன இருக்குன்னா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களே இந்த சைக்காலஜி எரரில் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு என்ன ஆகுனாக்க, ஆல்ரெடி நிறையா ஃபாலோ ஆகிடுச்சு, இங்கேருந்து மேலே ஏறுன்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கேண்டில் பார்த்த உடனே மேலே ஏறுன்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கால் ஆப்ஷனுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்தளவுக்கு ஃபாலோ ஆன ஸ்டாக்கு இன்னும் கீழே இறங்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. தொடர்ந்து கால் ஆப்ஷன் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹியூமன் எரர்லேருந்து எப்படி வெளியே வருது, அதுக்கு நமக்கு டேட்டா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல என்னோடய OA டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் HDFC பேங்க் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்ன சொல்லுது அப்படின்னாக்க, கால் ஆப்ஷனில் பாருங்கள் 17,873 கான்ட்ராக்ட்டு நியூ OA வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள் வெறும் 1126 கான்ட்ராக்ட் மட்டுமே நியூ OA இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு டேட்டா என்ன சொல்லுது,
கால் சைடு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோட ப்ரைஸு இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதும் பாருங்கள், 870 கால் ஆப்ஷனில் 5016 கான்ட்ராக்டும், 880 கால் ஆப்ஷனில் 5513 கான்ட்ராக்டும், 900 கால் ஆப்ஷனில் 1620 கான்ட்ராக்ட்டு நியூ ஓயை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் இந்த வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 870 புட் ஆப்ஷனில் 498 கான்ட்ராக்ட்டு ஷார்ட் கவரிங் தான் வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ரைட்டரு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ரைஸ் ஃபால் ஆகும்னு சொல்லி அவங்க பயப்படுறதுனால தான் புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அதே நேரத்தில் கால் சைடு பார்த்திங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக வந்து ரைட்டிங் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹியூமன் எரர் எப்படி வருதுன்னாக்க, ஒரு டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, இது செல்லு தான் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு பேட்டர்ன் அமைஞ்சாலுமே கூட, அல்லது டேட்டா அடிப்படையில் இது செல்லு தான் ஆகுன்றத டேட்டா நமக்கு சொன்னாலும் கூட, அந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரிஜினாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு செயல்படுது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துல ஃபாலோ ஆகிடுச்சு, இங்கேருந்து மேலே தான் ஏதுன்றத ஆல்ரெடி நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்க. அதே தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சாலும் கூட, நீங்கள் அந்த சரியான சைடை தேர்ந்தெடுத்து ட்ரேடிங் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கீங்க. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த டேட்டா நமக்கு அமைஞ்சிட்டு. இப்போ நம்ம இந்த டேட்டாவில் பார்க்கும்போது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் கால் சைடு வந்து ரைட்ரு அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொரு சைடும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ரைட்ரு அதிகமாக இருக்காங்கன்னா அந்த ரைட்ரு கொடுத்த கான்ட்ராக்டை யார் பை பண்ணியிருக்காங்க? ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறவங்க அதை வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு கிளைண்ட்டோட மைண்ட் செட்டப், அதாவது ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட்டப் என்ன தோணுது, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஏதுன்னு சொல்லி தோணுது, அதனால தான் ஓடி போய் கால் ஆப்ஷன் வாங்குறாங்க. ஆனால் ஒரு ரைட்டரோட மைண்ட் செட்டப்புக்கு என்ன தோணுது, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே ஏறாது, கீழே தான் இறங்குன்னு சொல்லி தோணுது, அதனால தான் அவங்க கால் சைடு ரைட்டிங் கொடுக்குறாங்க. இந்த சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் வின்னிங் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிடும். அது மட்டும் கிடையாது, இந்த இஓடி டேட்டாவில் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். எவ்ரிடே பாருங்கள், 25ஆந்தேதி கால் சைடு 14,348 கான்ட்ராக்ட், ஆனால் புட் சைடு பாருங்கள் வெறும் 7,489 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 26ஆந்தேதி பாருங்கள், கால் சைடு 13,290 கான்ட்ராக்ட், புட் சைடு பாருங்கள் வெறும் 5,381 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 27ஆந்தேதி பாருங்கள், கால் சைடு 10,010 கான்ட்ராக்ட், புட் சைடு வெறும் 3,480 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 2/3/2026 இந்த டேட்டில் பாருங்கள், கால் சைடு 5,368 கான்ட்ராக்ட், புட் சைடு 2,713 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 4ஆந்தேதி பாருங்கள், கால் சைடு 10,098 கான்ட்ராக்டும், புட் சைடு வெறும் 7,003 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 5ஆந்தேதி பாருங்கள், 4,567 கான்ட்ராக்ட் கால் சைடு, புட் சைடு பாருங்கள் வெறும் 2,032 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. அடுத்து 6ஆந்தேதி பாருங்கள், கால் சைடு 17,873 கான்ட்ராக்டும், புட் சைடு பாருங்கள் வெறும் 1,126 கான்ட்ராக்ட்டுமே இருக்குது. அப்போது இந்த இடத்துல இஓடி பேஸில் எவ்ரிடே பார்க்கும்போது உங்களுக்கு கால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. புட் சைடு வந்து ஓப்பனாக விடுறாங்க, புட் சைடு ரேட்டிங் பண்ணாமல் ஓப்பனாக விடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ரைஸு இன்னும் கீழே இறங்கும்னு நினைக்கிறதுனால தான் புட் சைடு ரேட்டிங் பண்ணாமல் தொடர்ந்து கால் சைடு ரேட்டிங் கொடுத்துக்கிட்டே வராங்க. இது ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே நேரத்தில் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே ஏதுன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா கால் சைடு போயிட்டு தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹியூமன் எரரை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த சைக்காலஜிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆகிடக்கூடாது. இறங்குற மார்க்கெட்டில் போயிட்டு ஏதுன்னு சொல்லி பை பண்ணுறதும், ஏறுற மார்க்கெட்டில் போய் இறங்குன்னு சொல்லி புட்டை பை பண்ணுறதும், இந்த ஆப்போசிட் திங்கிங்கில் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க கூட நான் நிறைய பேச நான் அவங்கக்கிட்ட இந்த அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஸ்டடி பண்ணக்கல மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதை அப்படியே வந்து அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அந்த சைக்காலஜி விட்டு அவங்க வந்து வெளியே வரதே கிடையாது. அதனால தான் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே செல் நம்ம டேட்டாவில் பார்த்த மாதிரி எவ்ரிடே செல். இந்த இடத்துல கேண்டில் உங்களுக்கு க்ரீனாக காட்டினாலும், இந்த ஏரியாவில் சின்ன கேண்டில் உங்களுக்கு க்ரீனாக காட்டினாலும், ஆனால் கால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டே வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாக்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜியில் செல்லு வருதுன்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டீங்கன்னாக்க அது உங்களோட ஹியூமன் எரர், அது உங்களோட சைக்காலஜி எரர். நீங்கள் அந்த சைக்காலஜி எரர்லேருந்து நீங்கள் மாறி வரணும். மார்க்கெட்டோட
புரிதலை மாற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களும் மாற்றி அமைச்சிக்கிட்டால் மட்டுமே தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த வீடியோவில் என்னோடய நாலேஜ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.